கனடியா சுற்றுலா விசா விண்ணப்பிப்பது எப்படி? எடுத்துக்காட்டாக முழுமையான வழிகாட்டி. வணக்கம் நண்பர்களே, பிராசந்த் கட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் கனடியா சுற்றுலா விசாவை எப்படி விண்ணப்பிப்பது என்பது பற்றிய முழுமையான வழிகாட்டியை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதற்கு டெம்பரரி ரெசிடென்ட் விசா டிஆர்வி என்று கூறுகிறார்கள். இதற்கான தேவையான ஆவணங்கள், நிதி ஆதாரங்கள் மற்றும் முக்கியமான தகவல்களை நான் பகிர இருக்கிறேன். நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். ஸ்டெப் 1. நீங்கள் விசாவுக்கு தகுதியுள்ளவரா என்பதை சரிபார்க்கவும் முதலில் கனடா அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு விசா தேவையா என்பதை சரிபார்க்கவும். சில நாடுகளுக்கு விசா அவசியமில்லை. உங்கள் நாடு விசா தேவையுள்ள பட்டியலில் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். 2ஆம் படிநிலை, ஆன்லைன் கணக்கை உருவாக்கவும். கனடியா சுற்றுலா விசாவிற்கான விண்ணப்பத்தை நீங்கள் ஆன்லைனில் ஐஆர்சிசி இமிகிரேஷன், ரெஃப்யூஜீஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா வலைதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி ஒரு கணக்கை உருவாக்கி பாதுகாப்பான ஆன்லைன் பரிநிதி உருவாக்குங்கள். ஸ்டெப் 3. தேவையான ஆவணங்களை தயாரிக்கவும். விண்ணப்பிக்க நீங்கள் சில முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவை சரிபார்க்கப்பட்ட பாஸ்போர்ட், விசா விண்ணப்ப படிவம், நிதி ஆதாரங்கள், பயணத் திட்டம், கூட்டமேட்பு கடிதம், தனிப்பட்ட நபர்கள் அழைப்பின் அடிப்படையில் உங்கள் சொந்த நாட்டில் உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள், டிஜிட்டல் புகைப்படம், விண்ணப்ப கட்டணம். ஸ்டெப் 4. பயோமெட்ரிக்ஸ் சமர்ப்பிக்கவும். தேவைப்பட்டால் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு பயோமெட்ரிக்ஸ் சமர்ப்பிக்க ஐஆர்சிசி உங்களுக்கு அறிவிப்பு அனுப்பும். உங்களை நேர்காணலுக்கு அழைக்கலாம். இந்த நேர்காணலில் உங்கள் பயணத்தின் நோக்கம், நிதி நிலைமைகள் மற்றும் பிற விவரங்கள் பற்றிய கேள்விகள் கேட்கப்படும். ஸ்டெப் 6. செயலாக்க நேரம். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு கனடியா குடிவரவு அலுவலகத்தால் உங்கள் விண்ணப்பம் செயலாக்கப்படும். செயலாக்க நேரம் நீங்கள் வசிக்கும் நாடை பொறுத்து மாறுபடும், ஆனால் பொதுவாக இது சில வாரங்கள் ஆகும். உங்கள் விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் நீங்கள் கண்காணிக்கலாம். ஸ்டெப் 7. முடிவை சேகரிக்கவும். செயலாக்க முடிந்த பிறகு உங்கள் விண்ணப்பத்தின் முடிவை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டால் உங்கள் பாஸ்போர்ட் கனடியா சுற்றுலா விசாவுடன் முத்திரையிடப்படும். நீங்கள் மறுக்கப்பட்டால் ஐஆர்சிசி உங்களுக்கு விளக்கம் கடிதத்தை அனுப்பும். இதில் உங்கள் விண்ணப்பத்தில் என்ன பிழை ஏற்பட்டது என்பதை விளக்குவார்கள். இறுதி குறிப்புகள். உங்கள் பயணத்திற்கு சில வாரங்களுக்கு முன் விண்ணப்பிக்கவும். அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதற்கு முன்பு இருமுறை சரிபார்க்கவும். தாமதம் அல்லது மறுப்பு ஏற்படாதவாறு எப்போதும் உண்மையான தகவல்களை வழங்கவும். இன்றைய வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் பிரசாந்த் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் பயண ஆலோசனைகளுக்கு லைக் மற்றும் ஷேர் செய்யவும். உங்கள் கனடியா விசா விண்ணப்பத்திற்கு அனைத்து நல்லாசிகளும்.